உறுதியாகவும் இருக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர். இந்த விழாவில் வருகை தந்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை வருக வருக என்று சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றேன். அடுத்ததாக திரு இளங்கள்ளி அவர்கள் வருவாய்த்துறையில் பணியாற்றி சிறந்த உயர்ந்த அலுவலராக பணிபுரிந்து வருகின்றார். அவர் இந்த குக்கிராமத்திற்கு, அதுவும் எங்களுடைய அன்பு இல்லத்தினுடைய வெள்ளி விழாவிற்கு வருகை தந்தமைக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவது டிசேபிள்டு மக்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர்களுடைய குறைகளை போக்கியும் அவர்களுடைய நிறைவுகளை பூர்த்தி செய்தும் சிறந்த பணியாற்றிய ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வரவேற்பினை சிறந்தாழ்ந்து வரவேற்பு அளிக்கின்றேன். பள்ளியில் மாணாக்கர்களை வழிநடத்தி செல்லும் ஆசிரியர் தினேஷ் தலைமை ஆசிரியர் அவர்களே எங்களை கொண்டவர். வேண்டிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய திரு சுரேஷ்குமார் அவர்களை மனமாற வரவேற்கின்றேன். வித்யா மந்திர் பள்ளியினுடைய நிர்வாகி திரு சொக்கலிங்கம் அவர்களே வருக வருக என்று இந்த நன்னாளில் வரவேற்பு அளிக்கின்றேன். எங்களுடைய குடும்பத்தினுடைய உறவினரான சாமி ஸ்டுடியோ திரு செந்தில்குமார் அவர்களே இந்த நன்னாளில் எங்களுடைய இல்லத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு இளங்கோ ஆசிரியர் ஓய்வு பெற்ற பின்னும் எங்களுடைய இல்லத்தில் ஒரு ஆலோசகராக இருந்து கடந்த 15 வருடங்களாக எனக்கு உறுதுணையாக இருந்து அவர் நிறைய உதவிகளை செய்துள்ளார். இந்த இல்லம் நடைபெறுவதற்கான பணிகளை மேற்கொண்டதற்கு அவர் உதவியாக இருந்தமைக்கும் அவரை இந்த நன்னாளில் இந்த இல்லத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். கிளப் ஜெகதீஷ், பாரதி, ரத்தீஷ் அவர்களின் குழுக்கள் எங்களுடைய இல்லத்திற்கு வருகை தந்தமைக்கு இல்லத்தின் சார்பாக மிக்க அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இளம்பிள்ளையின் புறநானூறு குழு ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 15 வருடங்களாக குடியரசு தினம், சுதந்திர தினம் இந்த நன்னாட்களில் மாணாக்கர்களினுடைய சுதந்திர உணர்வுகளை நிலைக்கும் வண்ணம் நிறைய பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து அவர்களுக்கு தேசிய உணர்வை அளித்த அந்த குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருக என்று இல்லத்தின் சார்பாக வரவேற்பு அளிக்கின்றேன். மற்றும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இருந்து திரு SS சிவகுமார் அவர்கள் செலவழிக்காமல் நம்மோடு நம் விழாவில் வந்து கலந்து கொண்டமைக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றியும் தெரிவித்துக்கொண்டு வருக வருக என்று வரவேற்பளிக்கின்றேன். என்னிடம் படித்த மாணாக்கர்கள் நிறைய பேர் இங்கு வந்துள்ளார்கள். என்னுடைய அழைப்பிற்கு இணங்க இந்த விழாவிற்கு மிக்க சிரமத்தோடு வருகை தந்தமைக்கு என்னுடைய வருக வருக என்று நன்றி கலந்த வரவேற்பினை அளிக்கின்றேன். மற்றும் ஊர் பொதுமக்களாகிய ஆண் சகோதரர்கள், ஆண் பெண் சகோதரிகள் அனைவரையும் உள்ளன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன்.
படிக்கும் மாணாக்கர்கள் ஆரம்ப பள்ளி மாணாக்கராக இருந்தாலும் சரி, உயர்நிலைப் பள்ளிகள் மாணாக்கராக இருந்தாலும் சரி, மேல்நிலைப் பள்ளி மாணாக்கராக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விழாவிற்கு வருகை தந்தமைக்கு என்னுடைய உள்ளங்கணிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்பு அளிக்கின்றேன். அதற்கு பின்னால் போக போக சில மாற்றங்கள், சில வித்தியாசமான நிகழ்வுகள், பணத்தின் மேல் பற்று, பொருளின் மேல் பற்று, இதுவெல்லாம் அதிகமாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மோசமாக போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னமும் கிராமம் உயிருடன் தான் இருக்கிறது, உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. இன்னும் நல்லவர்களும் வல்லவர்களும் கிராமத்தில் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு சாட்சி தான் அன்புமொழி அவர்கள். அம்மாவனுடைய இரண்டாவது மகன் அன்புமொழி. அவர் பல நாட்டில் இருக்கிறார், பல நாட்டுக்கு தினமும் சென்று கொண்டிருக்கிறார். நான் அவரை 30 வருடத்துக்கு முன்னால் டோக்கியோவில் அவரை பார்த்தேன். அந்த 30 வருடத்தில் அந்த உறவு இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 30 வருடமாக அவர் எங்க இருந்தாலும் என்னை கூப்பிட்டு பேசுவாரு, நான் பேசுவேன், வீட்டுக்கு வருவாரு. இந்த மாதிரி தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் இங்க நீங்க அன்பு இல்லை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா அவர் அது மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணல வெளிநாட்டுல. ஆனா யாரெல்லாம் அந்த நாட்டுக்கு கஷ்டம்னு சொல்றாங்களோ அவங்கள போய் நேர்ல பார்த்து அவங்களுக்கு உதவி செஞ்சு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். நான் இருக்கக்குள்ளேயே நான் 2-3 தடவை அவர் கூட டோக்கியோவில் இருந்தேன். அப்பவே என்னை கூட்டிகிட்டு போவார், டெய்லி என்னை பார்ப்பார், என்னை கூட்டிகிட்டு போவார். வாங்க, அவர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்காரு, பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போய் நாங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு உலக சேவை புரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு உலக சேவை புரிஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய ஆசிரியர் ஜேவி வெங்கடாஜலம் அவர்கள் நல்லாசிரியர், நல்லவர், தூய எண்ணம் கொண்டவர். அவர் ஒரு அன்பு இல்லம் என்று ஒன்று ஆரம்பிக்க வேண்டும், அதற்கு தன்னால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்று ஒரு உயர்ந்த எண்ணத்தினால் இதை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கார்கள். அவருக்கு பின்னால் யார் நடத்துவது என்று இருந்தாலும் பத்மஜோதி அம்மா மிகவும் இந்த வயதிலும் இதை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று குறிக்கோளுடன் நடத்தி கொண்டிருக்கார்கள். நீங்கள் பாருங்கள், எவ்வளவு சின்ன இடத்தில் எவ்வளவு அன்பும், எவ்வளவு தூய்மையான மனிதம், எவ்வளவு மனித நேயமும் இருக்கிறது. இந்த மாதிரி மனித நேயம் இந்தியா பூரா பரவணும், இந்தியா பூரா பரவணும். அந்த சமுதாய மனித வளம், சமுதாய நல்லிணக்கம்